காவல்துறையும் உளவுத்துறையும் செய்ய வேண்டியதை செய்ய தவறியதால் தான் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அறிந்து பலர் உயிரிழந்துள்ளதாக விசிக துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மரக்காணம் விஷச்சாராய பலிகள் ஏற்படுத்திய அதிர்வலைகளை மிக சோகமான தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு முன்பாகவே இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் மிக குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடமானது காவல்துறை காவல் நிலையத்திற்கு வெகு அருகிலேயே இது நடந்திருக்கு. இது மிகவும் கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய உளவுத்துறை எந்த வகையிலே செயல்படுகிறது என்பதற்கான ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய நிலையில் இருக்கிறது. எப்படி இதை கவனிக்க தவறியிருக்காள் என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. பொதுவாக இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற அதிர்ச்சிகரமான சூழல் ஏற்படுகின்ற பொழுது விஷச்சாராயத்தை விற்பவர்கள் அல்லது அதை காய்ச்சுபவர்கள் போன்ற நிலையில் இருப்பவர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நிர்வாக ரீதியான நடவடிக்கை என்பது அவர்களை பணியிடை நீக்கம் செய்வது போன்ற அளவிலேயே நின்று விடுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்ற நிகழ்வாக இது நிகழ்வதில்லை. முதல்ல இந்த விஷச்சாராயத்தை தயாரிப்பதற்கான ஒரு சாரர் அல்லது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதற்கு பிறகு அதை தயாரித்து அதை பல்வேறு இடங்களுக்கு விநியோகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். விநியோகிக்கக்கூடிய இடத்திலிருந்து அதை வியாபாரம் செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. இந்த 3 நிலைகளிலுமே இது நடைபெறுகிறது என்று சொன்னால், அதை நடைபெறுவதற்கு ஏதோ ஒரு வகையில் அதை தடுக்கக்கூடிய காவல்துறை அல்லது அரசினுடைய துறைகள் அதில் தவறி இருக்கிறது என்பதாக பார்க்க வேண்டும். ஒன்று, அவர்கள் அறியாமையால் அல்லது அது தொடர்பான போதுமான நிர்வாக திறமையின்மையால் அதை கவனிக்க தவறி இருக்க வேண்டும், அல்லது தெரிந்தே இதை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படியானால் இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லா வகையிலும் நேரடியாக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் இன்னும் குறிப்பாக காவல்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவான ஒன்று. இது போன்ற சம்பவங்களில் காவல்துறை சார்ந்தவர்கள் மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படுவதில்லை, அல்லது அவர்கள் எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இந்த நிகழ்வில் குற்ற நடவடிக்கையை உரிய காவல்துறை அதிகாரிகள் மீது, இன்னும் குறிப்பாக உளவுத்துறை எப்படி இதில் தவறி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆய்வை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாது, தி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கு அதுவும் கூட வெகு குறைவான தண்டனை என்கின்ற நிலையிலே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை திருத்தி இந்த குற்றம் இழைப்பவர்கள் மீது கடுமையான தண்டனை என அந்த சட்டத்தை மாற்றிட வேண்டும் என்பதோடு, இந்த தவறுகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்து உடந்தையாக இருப்பது, தெரியாமல் என்றால் நிர்வாக ஆளுமை இல்லாததால் உடந்தையாக இருப்பது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வகையில், அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை தொடர்கின்ற வகையில் அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும்.